Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த வகுப்பினூடாக பல முக்கியமான நாம் இஸ்லாத்தை சரிவர பின்பற்றுவதற்கு தேவையான அம்சங்களை படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் அசாசியாத் அல் முஸ்லிம் என்று சொல்கின்ற அந்த நூலிலிருந்து அகீதாவுடைய பகுதியை நாங்கள் படித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு அர்கானுல் ஈமான் என்ற தலைப்பில் எத்தனையாவது ருக்குன், ஈமானின் தூண்கள் என்ற அந்த தலைப்பில் எத்தனையாவது தூண்? எத்தனையாவது தூண்? யாரு தெரியும்? அர்கானுல் ஈமான்ல நாங்கள் முதலாவது என்ன படித்தோம்? அல்லாஹுவை நம்புதல். ரெண்டாவது என்ன படித்தோம்? மலக்குமார்கள். மூன்றாவது வேதங்களை நம்புதல், ரசூல்மார்களை நம்புதல். அஞ்சாவது அதாவது இறுதி நாளை நம்புதல் என்ற பகுதியை நாங்கள் படித்தோம் இல்லையா? ரைட். ஆறாவது என்னது? விதியை நம்புதல் இல்லையா? விதியை நம்புதல் என்ற ஒரு பகுதி. இப்போ இந்த விதியை நம்புதல் என்ற ஒரு பகுதி ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கும் ஒரு மனிதன் துக்கமாக கவலையோடு இருப்பதற்கும் இந்த விதி என்ற ஒரு பகுதி மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்துகிறது. அப்படித்தானே? இப்போ ஒரு மனிதன் அவன் எதையுமே கணக்கெடுக்காதவனாக இருந்தால், அதெல்லாம் ஒரு டிசைன் செய்யப்பட்டிருக்குது, அதன் படிக்கத்தான் போகும் அப்படின்ற ஒரு மனப்பான்போடு இருந்தான்டா அவனுக்கு என்ன செய்யாது? கவலை வருமா? எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு சோதனை வந்தாலும் அவன் திடகாத்திரமாக நிற்பானா இல்லையா? திடகாத்திரமாக நிற்பான். அப்ப ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இறைவனை வணங்குவதற்கும் இறைவனை நெருங்குவதற்கும் இறைவனுடைய ஏற்பாடுகளை ஏற்று அவைகளை பொருந்திக் கொள்வதற்கும் மிக மிக தேவையான பகுதி இந்த பகுதி. எந்த பகுதி? அல் ஈமான் பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. இப்போ இதை ஒரு மனிதன் சரியாக புரிந்து தனது உள்ளத்திலே ஆழமாக பதித்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சரி, அல் ஈமான் பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஹுவல் ஈமான் பி அன்னல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா, அதுதான் அல்லாஹு தஆலா அலிம மாகான், நடந்தவைகள் உண்டானவைகள், வலைக்கும் ஸலாம், அனைத்தையும் அவன் அறிந்து விட்டான். அனைத்தும் அவனுக்கு தெரியும். இப்ப நடந்தவைகள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்கல. நடந்தவைகள் அனைத்தும் அலிம மாகான். வமா சயகூன், வமா சயகூன், நடந்தவைகள் உண்டானவைகள் அனைத்தையும் அவன் அறிந்தான். இல்ம் இருக்கிறது. வமா சயகூன், எதுவெல்லாம் நடக்க போகிறதோ அது அனைத்தையும் யார் அறிந்தவன்? அல்லாஹ் அறிந்து விட்டான். அதே நேரத்தில் அறிந்துட்டான். எப்படி? இஹாத்தா, இஹாத்தான்னு சொல்றது சூழ்ந்தறிவது, அதோடைய எல்லா பக்கத்தையும் தெரிந்து கொள்வது. எங்கட அறிவு எப்படி இருக்கும்? எங்கட அறிவு எப்படி இருக்கும்? எங்கட அறிவு நாங்க ஒன்றை பார்த்தோம்டா இது அதுதான், இன்னும் கொஞ்சம் கூட போனண்டா இது இவ்வளவுதான். அப்போ ஒரு லிமிட்,
இல்லையா? அவ்வளவுதான் இருக்கும். ஆனா வஹாத பிகுல்லி ஷை, அவனுடைய இல்மு அனைத்தையும் சூழ்ந்து கொண்ட அறிவாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் நடந்தவைகள் அனைத்தையும், என்னென்னவை எல்லாம் நடந்துச்சோ, எதெல்லாம் உண்டானதோ அவைகளுடைய அறிவும் அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, எது எதெல்லாம் நடக்க போகிறதோ, எது எதெல்லாம் உண்டாக போகிறதோ அவைகளுடைய அறிவும் யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் அனைத்தையும் சூழ்ந்து அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். இதை ஈமான் கொள்வது என்பதுதான் என்னது? எது? கலா கதிரை ஈமான் கொள்வது. அதனுடைய முதல் படித்தரம் இது, முதல் பகுதி. சரி, அப்ப இதுல நாங்க என்ன விளங்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். எதெல்லாம் நடக்க போகிறதோ அதை பற்றியும் அல்லாஹ்க்கு தெரியும். எப்படி தெரியும்னா, முழுமையான அறிவு இருக்குது அதை பற்றிய. ஏன்னா அவன் தான் அவைகளை உருவாக்கினான். அவன் தான் என்ன செய்தான்? அவைகளை உருவாக்கினான். ஒரு மனிதனுக்கு, நாங்க மனிதன் வச்சு பார்ப்போமே குறிப்பா, ஒரு மனிதனுக்கு வருகின்ற கஷ்டம் அதை யார் அறிந்தவன்? அல்லாஹ் அறிந்தவன். வந்ததையும் அறிந்தவன். இப்பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறான், அதையும் அறிந்தவன். அதற்கு பின்னால் வரக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள், இவைகளையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப எல்லாமே அல்லாஹுடைய அறிவுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது என்று நம்புவது. சரி, இதை நாங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், லிதஅலமு, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி என்று சொல்கிறான் ஒன்று. அப்ப அல்லாஹ் என்னை படைத்த ரப்பு அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் என்பதை நான் நம்ப வேண்டும் இல்லையா? எனக்கு இன்றைக்கு கவலையை தந்தவன் அல்லாஹ், நாளைக்கு அதை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். அப்ப எல்லாமே அல்லாஹுவின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை என்ன செய்ய வேண்டும்? அவன் நம்ப வேண்டும் ஒன்று. அதே நேரத்தில் வஅன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அல்லாஹு தஆலா அனைத்து வஸ்துக்களையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான். சூழ்ந்து அறிந்தவன் என்னது? முழுமையான அறிவு அவனிடத்தில் இருக்கிறது. அவனுடைய அறிவை விட்டும் அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. நடக்க முடியுமா? நடக்காது. எல்லாமே அவனுடைய அறிவுக்குட்பட்டதாகவே காணப்படுகிறது. சரி, அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா கியாமத்து நாள் வரைக்கும் தனது படைப்புகளுடைய ஏற்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். என்ன செஞ்சிட்டான்? எழுதிவிட்டான். கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் குறிப்பாக என்னென்ன நடக்க போகுது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அவர் என்னென்ன செய்ய போறாரு, எதுவரைக்கும்டா அவர் சீதேவியா அல்லது அவர் என்னது அதுக்கு மாற்றமானவரா என்பதெல்லாம் எழுதப்பட்டு விட்டாச்சு. எழுதப்பட்டு விட்டாச்சா இல்லையா? எல்லாமே எழுதப்பட்டு விட்டாச்சு. சரி, அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகிறான், அலம் தஅலம், பாருங்க இதுக்கு ஆதாரத்தை, அலம் தஅலம் அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த்,
உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹு தஆலா வானம் பூமியில் இருக்கின்றவற்றை அறிந்தவனாக இருக்கிறான். இன்ன ذَلِكَ فِي கிதாப். அப்ப அந்த வானம் பூமியில் நடக்கக்கூடிய அவைகள் அனைத்துமே எங்க இருக்கிறது? லௌஹுல் மஹ்ஃபூதில் பதியப்பட்டிருக்கிறது. எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இன்ன ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرٌ. இது அல்லாஹுக்கு மிகவும் இலகுவான காரியம் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். சரி, அதே நேரத்தில் பாருங்க, இந்த உலகத்தில் அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அவனுடைய நாட்டமின்றியும் எதுவும் நடக்காது. அவனுக்கு தெரியாமல், அதாவது அவனுடைய அறிவுக்கு வெளிப்பட்ட நிலையில் அல்லது அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து காய்ந்த இலை கீழே விழுவதென்றாலும் யஅலமுஹா, அதை என்ன செய்கிறான்? அல்லாஹ் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் சூழ்ந்தறிந்தவனாக ரப்பு இருக்கிறான். எல்லாமே அவனுடைய நாட்ட பிரகாரம் அவனுடைய அறிவுக்கு உட்பட்டதாகவே நடந்து கொண்டிருக்கும். வமா லம் யஷா லம் யகுன், அவன் எதையும் நாடாவிட்டால் அது நடக்காது. அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான், வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ், நீங்க நாட மாட்டீர்கள் இல்லா அன் யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே ஒழிய. அப்போ உங்களுடைய நாட்டங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய அனைத்துமே எல்லாமே அவனுடைய நாட்டத்தின் பிரகாரமே நடக்கின்றவைகள் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். சரி, இது விதி, அதாவது கலா கதிரை நம்புதல் என்ற பகுதி. அந்த பகுதியில் இவ்வளவு விஷயங்களையும் நாங்கள் நம்ப வேண்டும், இவ்வளவு விஷயங்களை நாங்கள் விளங்கியிருக்க வேண்டும். சரி, இதில் இந்த கதிரை நம்புவதால் ஏற்பட வேண்டிய 4 விஷயங்கள், அதாவது ஒருவர் அல் ஈமான் பில் கதிர் என்ற பகுதியை ஒருவர் நம்பணும் என்றால், அவருடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அதில் 4 அம்சங்கள் உள்வாங்கியிருக்கப்பட வேண்டும். அப்ப இந்த 4 அம்சங்கள் உள்வாங்கப்பட்டிருந்தால்தான் அவர் என்ன செய்கிறார்? கலா கதிரை நம்பியவராக அவர் கருதப்படுவார். முதலாவது விஷயம் என்னது? நாங்கள் பார்த்தோம். ஒன்று, அல் ஈமான் பி இல்மில்லாஹ், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் என்பதை என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்பியிருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய அறிவை தாண்டி நடக்காது என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது விஷயம், எந்த விஷயம் நடப்பதாக இருந்தாலும் லௌஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டதுதான் நடக்கும் என்பதையும் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அது அனைத்துமே ஏற்கனவே எழுதப்பட்டது, அதுதான் நடக்கிறது என்பதை அவர் நம்ப வேண்டும். மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வுக்கு நாட்டம் இருக்கிறது, அல்லாஹுடைய நாட்டத்தை அவர் நம்ப வேண்டும். அதுக்கு நாங்கள் ஆதாரம் என்ன பார்த்தோம்? வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவதை ஒழிய உங்களால் நாட முடியாது. உங்களுடைய நாட்டம் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை ஒட்டித்தான் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். நான்காவது விஷயம், அல்லாஹு தஆலா அனைத்தையும் படைத்தவன். அனைத்தையும் யார் படைத்தவன்? அல்லாஹ் தான் படைத்தான் என்பதை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அப்ப இந்த 4 விஷயங்கள்
ஒருவர் அல் ஈமான் பில் கதிர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி, அதாவது ஏற்பாடு கலா கதிர், இந்த கலா கதிரை ஒருவர் ஈமான் கொள்ளக்கூடியவர் இந்த 4 விஷயங்களையும் நம்புவதன் மூலமாகத்தான் அந்த பகுதி பூரணமாகும் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்ப ஒருவர் கதிரை சரியான முறையில் நம்பிட்டார் என்று சொன்னால் அதனால் அவருக்கு என்ன பிரயோசனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, முதலாவது அவர் சில காரியங்கள் செய்கின்ற பொழுது அதற்கான ஒரு விஷயத்தை நோக்கி அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அவர் ஒரு வியாபாரம் செய்கிறார், அந்த வியாபாரத்தை இலாபமுள்ளதாக மாற்றுவதற்கு பல முயற்சிகளை செய்வார், அதுக்குரிய காரணிகளை செய்வார். காரணிகளை செய்கின்ற பொழுது அவருடைய எண்ணங்கள், அவருடைய உள்ளம் யாரின் மீது ஊண்டுதல் கொண்டதாக இருக்கும்? யாரின் மீது? அல்லாஹின் மீது. நான் முயற்சி செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் தான் கிடைக்கும், அவன் என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் எனக்கு கிடைக்கும், ஆனால் நான் முயற்சி செய்வேன் என்ற ஒரு எண்ணம் என்ற ஒரு பகுதி இவருடைய உள்ளத்தில் பதியும் உண்டு. இரண்டாவது, பொருந்திக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அதே நேரத்தில் உள்ளம் அமைதி பெறுவது. எப்பொழுதெல்லாம் அவருக்கு முசீபத்துகள் சோதனைகள் வருகின்றனவோ அல்லது அவர் மிச்சம் ஆசை வைத்து ஒரு காரியத்தில் ஈடுபடுவார், இது கிடைக்கணும்னு, கிடைக்காம போற நேரத்தில் என்ன செய்வார்? பொருந்திக் கொள்வார், அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்வார், அதே நேரத்தில் உள்ளம் தடுமாறாது, ஒரு நிலைப்பட்டதாக இருக்கும். எப்ப அவர் கலா கதிரை சரியாக விளங்கி இருந்தார், ஏன்னா அல்லாஹ் எழுதியிருக்கிறது இதுதான், நான் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் எவ்வளவுதான் எனக்கு தேவையுள்ளதாக இருந்தாலும் அல்லாஹ் எழுதியது இதுதான், அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த எண்ணம் எப்ப வரும்டா கலா கதிர். ஏண்டா எனக்கு தேவை என்பது அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? என்னுடைய உள்ளத்தில் ஒரு தேவை என்ற ஒரு எண்ணம் எழுந்ததை அல்லாஹ் அறிந்தவன், அதே நேரத்தில் அந்த தேவை கிடைக்காது என்பதையும் அல்லாஹ் அறிந்தவன், கிடைத்தால் அது கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் அறிந்தவன். அப்போ ஒரு மனிதனுக்கு கவலை வருமா? கவலையே வராது. ஏன் கவலை வராது? எல்லாமே அல்லாஹ்வுடைய செயல், எல்லாமே லௌஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டாச்சு, அதன் பிரகாரமே அனைத்தும் நடக்கும் என்ற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே காணப்படும். சரி, மூன்றாவது, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நிஅமத்துக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான். அல்லாஹ் இப்போ உதாரணம் வச்சுக்கொள்வோமே, மனிதர்கள்ல பல வர்க்கத்தினர் இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு எவ்வளவுதான், நான் சும்மா ஒரு விஷயத்தை சொல்றேன், அப்படி சொன்னா தான் விளங்கும். வியாபாரத்தை வச்சுக்கொள்வோமே, சிலவங்களுக்கு எவ்வளவுதான் வியாபாரம் செஞ்சாலும் சரி வாரதே இல்லை, ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிடும், போட்ட முதலும் பெய்த்திடும், என்ன செஞ்சிடுவான் வாரவன். ஏன்னா இவருடைய உள்ளம் சிலாக்களோட உள்ளம் எப்படின்னா வெள்ளை உள்ளம்னு சொல்லுவாங்க, யாரு கேட்டாலும் கொடுத்துடுறது. அப்போ கொடுத்து போட்டு கடைசியில் கணக்கை பார்த்தா முதல் பெய்ச், அதோடு இழுத்து மூடிட்டு வர வேண்டியதான். அப்போ இவருக்கு பிஸ்னஸ் சரி வருமா? பிஸ்னஸ் சரி வராது. சிலவங்க இருக்கிறாங்க அப்படின்னா மஷால்லான்னு பிஸ்னஸ் செஞ்சாங்கண்டா அவங்களுக்கு என்னது, தொன்றுதெல்லாம் தங்கம் மாதிரி அப்படியே பீத்து கொண்டே இருக்கு. அப்போ இது இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ இதை நினைச்சு பிஸ்னஸ்ல சக்சஸ் இல்லாதவர் கவலைப்பட தேவையும் இல்லை. எப்ப கலா கதிர் அவர் நம்புவாராக இருந்தால் எல்லாமே எழுதப்பட்டது தான் நடக்குது, அல்லாஹ் இவ்வளவுதான் எழுதியிருக்கிறான் எனக்கு, அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு நிலைப்பாட்டோட கலா கதிரை நம்பினார் என்று சொன்னால் அவருக்கு என்ன வராது? கவலை வருமா? கவலை வராது. அதே நேரத்தில் கலா கதிரை நம்பிய ஒருவருக்கு
பூரணமாக நம்பி, எல்லாரும் நம்பணும், ஆனால் பூரணமாக நம்பிய ஒருத்தருக்கு அவருடைய வியாபாரத்திலேயோ அல்லது அவருக்கு தேவையானதை தேடுவதிலேயோ அவருக்கு சக்சஸாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? முதலாவது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவார். முதலாவது என்ன செய்வார்? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவார். அவர் என்ன செய்ய மாட்டார்? இதெல்லாம் எங்கட, நாங்கள் செஞ்சா சரி வரும் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டார். அல்லாஹ் தந்தார். யார் தந்தது? அல்லாஹ் தந்தார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வரும். சில மக்களை நாங்கள் பார்க்குறோம் தானே, சில மக்கள் என்ன செய்வாங்கண்டா, அவங்களுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத், அதாவது நேர்வழியை காட்ட வேண்டும். அந்த ஏதாவது ஒன்றில் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன செஞ்சிடுவாங்க? உடனடியாக என்னுடைய முயற்சின்றுவாங்க, நான் தான்வாங்க. நீங்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என்னது? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உங்களை போன்ற ஒரு சகோதரன் தான் அவனும் உங்களை போன்ற ஒரு முதலைத்தான் வியாபாரத்தில் இட்டான். உங்களை போன்றுதான் அவன் முயற்சி செய்தான். உங்களுடைய வியாபாரம் வெற்றியாக முடிவடைகிறது, அவனுடைய வியாபாரம் தோல்வியாக முடிவடைகிறது. இது யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதுல உங்களோட கெட்டித்தனம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. உங்களோட கெட்டித்தனம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் எழுதியது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதுல ஷுக்ரு நிஅமா என்ன வரும்? முதலாவது அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்துவான். இரண்டாவது விஷயம், அவன் தற்பெருமை கொள்ள மாட்டான். தற்பெருமை வராது. அது நாங்கண்டா அப்படித்தான், எங்களுக்கு எல்லாம் ஓப்பன் தான். என்னது? எங்களுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் பேச மாட்டான். அப்படியான வார்த்தைகள் வராது. அல்லாஹ்வுடைய அருளை காண காண அவன் என்ன செய்வான்? அவனுடைய உள்ளத்தில் பணிவு ஏற்படும், அல்லாஹ்வோடு நெருக்கம் ஏற்படும், அல்லாஹ்வோடு அன்பு ஏற்படும். அதே நேரத்தில் கஷ்டம் வருகின்ற பொழுதும் அவன் விரக்தி அடைஞ்சிருவானா? விரக்தி அடைய மாட்டான். சரி, அல்லாஹு தஆலா இந்த திருமறையில் அழகாக சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும். உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சோதனை ஒன்றோ உங்களுக்குண்டா எங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அவர் நோய்வாய்ப்படுறாரு, நஷ்டப்படுறாரு, அல்லது அவருடைய குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது மரணம், ஏதோ ஒரு சோதனை, பூமியில ஏற்படுகின்ற ஒரு சோதனை. இல்லா ஃபி கிதாப், எங்க இருக்குது? லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லா ஃபி கிதாப், எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. மின் கப்லி அன் நப்ரஅஹா, அந்த சோதனையை நாங்கள் படைப்பதற்கு முன்னால், உருவாக்குவதற்கு முன்னால் அதெல்லாம் எழுதப்பட்டாச்சு. எழுதப்பட்டதுதான் அப்படியே நடந்து கொண்டு போகும். இன்னதாலிக அலல்லாஹி யசீர், அது அல்லாஹ்வுக்கு மிகவும் இலகுவானது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த பகுதியை நீங்க ஒரு தரம் இல்லை, ரெண்டு தரம் இல்லை, மூன்று தரம் இல்லை, பல தடவைகள் வாசித்து 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 உள்ளத்தில் ஆழ பதிச்சிட்டீங்க என்று சொன்னா லிகைலா தஸௌ அலா மா ஃபாத்தக்கும் அல்லாஹ் சொல்றான். எதுக்கு சொல்றான் அல்லாஹ்? உங்களுக்கு கிடைக்காம எதெல்லாம் தப்பி போனிச்சோ அதுக்காக வேண்டி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டி, சஞ்சலப்படாமல் இருப்பதற்காக வேண்டி, உள்ளம் உடைந்து அப்படியே நொறுங்கி போகாமல் இருப்பதற்காக வேண்டி. இதை நீங்க என்ன செய்யுங்க? இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தஃப்ரஹு, ரெண்டாவது பதியும் சொல்றான். அது சோதனை உள்வாங்கப்பட்டவர். இரண்டாவது ஆள் யாரு? இல்ல, சக்சஸ் ஆன உத்தர். வலா தஃப்ரஹு பிமா ஆதாகுமுல்லாஹ், நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தற்பெருமை கொள்ளவும் மாட்டீங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க கவலைப்படவும் மாட்டீர்கள், தற்பெருமை கொள்ளவும் மாட்டீர்கள். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்ப இதுதான் முக்கியமாக நாங்கள்
கலா கதிர் சம்பந்தமாக விளங்க வேண்டிய பகுதிகள். இதில் சில ஹதீஸுகளை சில செய்திகளை நாங்கள் விளங்கணும். ஒன்று ரெண்டா, உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் செவியுற்றேன். இன்ன அவ்வளமா ஹலக்கல்லாஹுல் கலம், அல்லாஹு தாலா முதலாவது படைத்தது கலம், கலத்தை படைத்தான். கலம்னா எழுதுகோல். கலம்னு நாங்கள் எழுதுகோலுக்கு கலம்னு சொல்லுவோம். ஆனால் அதுவும் கலம்னா எழுதுகோல் தான். அது எப்படி இருக்கும், அதை பற்றிய செய்திகள் தகவல்கள் எதுவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்ல குர்ஆனின் மூலமாக சொல்லப்படலை. அது அல்லாஹ் எப்படி படைத்தானோ அந்த பிரகாரம் அது இருக்கும். சரியா? இன்ன அவ்வளமா ஹலக்கல்லாஹு அல் கலம், படைச்சிட்டு அந்த கலமை படைச்சிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபகால உக்துப், என்ன சொல்கிறான், எழுது என்று சொல்கிறான். ஃபகால மா அக்துப், அந்த கலம் கேட்கிறது நான் எதை எழுத வேண்டும். அதுக்கு அந்த கலம் சொல்லுகிறது உக்துப் அல் கதர், ஏற்பாட்டை நீ எழுது என்று அல்லாஹ் சொல்கிறான். மா கான வமா ஹுவ காயினுன் இல் அபித், எதெல்லாம் நடந்து முடிந்ததோ எதெல்லாம் நடந்துச்சோ அதையும் எழுது, எதெல்லாம் இறுதி நாள் வரைக்கும் நடக்க போகுது அது எல்லாத்தையும் எழுது. அந்த கலம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எழுதி கொண்டு இருக்கிறது. இது திருமிதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சரி, இன்னொரு ஹதீஸை பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் செவியுற்றேன். அல்லாஹு தஆலா கதபல்லாஹு மகாதீரல் ஹலாயிக், படைப்பினங்களின் ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா எழுதினான். எப்போ எழுதினான்டா, கப்ல அன் யஹ்லுக் அஸ்ஸமாவாத்தி வல் அர்த் பி 50,000 சன. எப்போ எழுதினான்? 50,000 வருடங்களுக்கு முன்னால படைப்பினங்களின் ஏற்பாடுகளை அல்லாஹ் எழுதிவிட்டான். அப்ப எல்லாம் எழுதியாச்சு. எப்ப? 50,000 வருஷத்துக்கு முன்னால. இப்படி ஒருத்தர், இப்போ ஒருத்தரை நாங்கள் நினைச்சு பார்க்கலாம், இப்படி ஒருத்தர் இந்த காலத்தில் பிறப்பாரு, இந்த காலத்தில் வாழ்வார், இவ்வளோ அவர் சம்பாதிப்பார், இந்த வேலை செய்வார், இந்த வேலை செய்வார், இந்த பெண் அவர் திருமணம் முடிப்பார், அவங்களுக்கு இந்த பிள்ளைகள் கிடைக்கும், இவ்வளவு காலம் வாழ்வார், இந்த காலத்தோட அவருடைய மரணம் ஏற்படும், முடிஞ்சு. இது எல்லாத்தையும் அல்லாஹ் எப்ப ஏற்பாடு செஞ்சிட்டான், எப்ப எழுதிட்டான்? 50,000 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அப்ப அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிட்டான். ரைட். இப்போ இது இந்த ஹதீஸ் முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது. அப்போ அதே போல தான் அந்த கலம் சம்பந்தமாக சொன்ன ஹதீஸும் அதே மாதிரி ஒரு ஹதீஸ் அபூதாவுதில் பதிவாக இருக்கு. சரி, இதில் அப்போ ஒருவர் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிட்டான், எல்லாம் எழுதிட்டான் தானே. எனக்கு இப்போ எழுதிட்டான்டா எல்லாத்தையும் தான் எழுதிக்கிறேன். நான் மரணிக்கின்ற வரைக்கும் எனக்கு என்னென்ன கிடைக்க போகுது எல்லாம் கிடைக்க போகுது. அப்ப நான் எதுக்கு தொழில் செய்யணும் இல்லையா? நான் எதுக்கு வியாபாரம் செய்யணும்? நான் எதுக்கு படிக்கணும்? நான் எதுக்கு 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 எல்லாத்தையும் மூடிட்டு அப்படி ஒதுங்கி இருக்கலாமா? இல்லை, முடியாது. ஏன் முடியாது? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? முயற்சி. குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகலா, ஒவ்வொருத்தரும் எது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதற்கு அந்த வழி அவர்களுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகலா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எது எதை, எந்தெந்த பாதையை, எந்தெந்த வழியை, எது எதை அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கிறானோ அது செய்து வச்சு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கோம், அது அவர்களுக்கு இலகுவாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் இல்லையா? அல்லாஹுடைய தூதர், அஃதலுல் அன்பியா, நபிமார்களில் மிகச்சிறந்தவர், அவர் ஹிஜ்ரத் போறார். ஹிஜ்ரத் போற நேரத்தில் அல்லாஹுக்கு என்ன செய்ய இருந்துச்சு? நீங்க இப்படி போகணும், அவரை தூக்கி கொண்டு போய் தங்கூட இருந்துச்சு. அது மக்காவே இங்கே தூக்கிட்டு வர இருந்துச்சு இல்லை. அஸ்பாப் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு செய்கிறாங்க,
ஒரு வழிகாட்டி ஏற்பாடு செய்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறாங்க. ஒரு மலையில் போயிட்டு தங்கி இருக்கிறாங்க. அவங்க மக்காவுக்கு வார எதிர் திசையால் போகிறாங்க. ஒரு இடத்துல இருக்கிறாங்க. உணவு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. மக்காவில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் வருகிறது என்பதை அங்கே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அப்போ இது என்னது? இது ஆலமுல் அஸ்பாப். ஆலமுல் அஸ்பாப் தான் இது. நீங்க அங்க போகணும்னா அதுக்குரிய முயற்சிகளை செய்யணும். முயற்சி செய்வது எமது கடமை, பொறுப்பு. யாரோட? அல்லாஹுவை நம்பி நாங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும். அந்த இடத்தை அடைவோமா இல்லையா என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஒட்டகத்தை என்ன செய்ய சொன்னாங்க? யஅகில்ஹா வதவக்கல் அலல்லாஹ். நீங்க என்ன செய்யுங்க? ஒட்டகத்தை கட்டி வைங்க. கட்டி வச்சிட்டு அல்லாஹ் மீது தவக்கல் வைங்க. இப்போ ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டு அல்லாஹ் மீது தவக்கல் வச்சா ஒட்டகம் ஓடினா யார் பொறுப்பு? நீதான் பொறுப்பு. இது தவக்குலா? இது என்ன சொல்றது? தவாக்குல்னு சொல்றது. இது தவாக்குல்னு சொல்றது. அதே நேரத்தில் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே வராங்க? மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அப்போ இவங்களோட மக்கா வந்து பிஸ்னஸ் இல்லையா, வியாபாரம் அறியப்பட்ட ஒரு மக்கா. இங்கே வந்தால் விவசாயம். இப்போ விவசாயத்துக்கு வந்து அங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து புதுசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசு. அப்போ அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஈத்த மரத்துக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா பாலை, அதாவது என்ன சொல்கிறதுக்கு மகரந்த சேர்க்கையை அவங்க செஞ்சு விடுவாங்க. அப்படின்னா அந்த ஆண் இதில் இந்த பாலை எடுத்து அதில் பூ எடுத்து என்ன செய்வாங்க, மற்ற மரத்தில் சேர்த்து விடுவாங்க. அது ஒரு விதம்னு செஞ்சாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? இது என்னது, இது தேவையில்லைன்றாங்க. அப்போ அந்த வருஷம் என்ன செஞ்சுட்டு விளைச்சல் குறைஞ்சிருச்சு. விளைச்சல் குறைஞ்சா இல்லையா? அதுக்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, வந்து முறைப்பாடு செய்கிறாங்க. இது வந்து உங்களுடைய உலக விஷயங்கள், இதுக்குரிய முயற்சிகள், தேவைகள், அது உங்களுக்கு தான் தெரியும். நபி சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த கொடுத்தானா? இல்லை. அதற்குரிய காரியங்களை செய்கின்ற பொழுதுதான் அவைகள் எல்லாம் சரிபட வரும். அப்போ நம்பிக்கை என்பது அதனுடைய காரணங்களை செய்வதோடு என்ன செய்யணும்? நம்பிக்கை வரணும். சரி, ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.